லக்னத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு நன்மைகள் கிடைக்கும். அவரை மேம்படுத்தி கொள்வதற்கு, அவரை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த குரு பகவான் நல்ல ஒரு உதவியாக இருப்பார். சந்திராஷ்டமம்ங்கிறது உண்மைதான். ஆனால் எல்லாரும் அதை பயமுறுத்துகிற அளவுக்கெல்லாம் அது ஒன்றும் மோசமான இதெல்லாம் கிடையாது. ஒரு வெள்ளை துணியில் முடிச்சு போட்டு அதையே திரியாக போட்டு காலபைரவருக்கு விளக்கேற்றி வழிபட்டால் திங்கக்கிழமை பண்ணால் கடன் தொல்லை தீரும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் காலபைரவர் வழிபாடு சிறப்பு. மஞ்சுளா ரமேஷ் 10 வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி 29 முதல் 8 நாட்கள் கதிர்காமம் 3 சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு. தொடர்புக்கு 9443761136. வணக்கம். வணக்கம். நேர்களுக்கான ஒரு பதிவிலையுமே ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்களுக்குன்னு ஒரு சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கேள்விகளை கேட்குறோம், அதற்கான சந்தேகங்களை தீர்த்து வைங்க. முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, மீன ராசி ரேவதி நட்சத்திரம் தொழில் தாக்கம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவதுமா இப்போ இவங்க தனி நபரோட ஒரு ஜாதகத்தை வச்சு அவர் கேட்குறாரு. அதாவது மீன ராசி ரேவதி நட்சத்திரம்னு அப்படியே சொல்லி இவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம வெறும் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு பலன்லாம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அதெல்லாம் போய் சரியா. மீன ராசினாலே பொதுவாகவே அது ஜலராசி, அது காலச்சக்கரத்தினுடைய 12ஆம் இடம். 12 அப்படின்னாலே என்ன, விரயங்கள் நஷ்டங்கள் சரியா. ரேவதி நட்சத்திரம் அவருக்கு என்ன லக்னம்னே நமக்கு தெரியாது. ஸோ அப்படி ஒரு லக்னம் தெரியாமல் வெறும் ராசியை மட்டுமே வச்சு ஒரு நட்சத்திரத்தை வச்சு இவருக்கு தொழில் அமையுமா அமையாதா, நல்லா இருக்குமா இருக்காதாங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு முழுமையான கேள்வியாக இல்லை. இதற்கு பதில் சொல்ல முடியாது. சொன்னாலும் அது சரியான பதிலாக இருக்காது. இப்போ அடுத்ததா 9 குரு இருக்கு, என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே சிம்பிள் கேள்வியா இருக்கு. 9 குரு நல்ல ஒரு அமைப்பு தான். பாக்யஸ்தானத்தில் குரு அமர்வது என்பது மிக சிறப்பான ஒரு அம்சம். ஏன்னா அந்த 9 குரு உட்காரும் போது அவருடைய பார்வை லக்னத்தின் மேல் விழும். லக்னம் மேல லக்னத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு நன்மைகள் கிடைக்கும். அவரை மேம்படுத்தி கொள்வதற்கு, அவரை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த குரு பகவான் நல்ல ஒரு உதவியாக இருப்பார். லக்ன பாவத்தையும் பார்ப்பார், 3ஆம் இடம்ங்கிற தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்ப்பார், 5ஆம் இடம்ங்கிற பஞ்சமஸ்தானத்தையும் பார்ப்பார். ஸோ இது 9ல் குரு இருக்கிறது பாக்யஸ்தானத்தில் ரொம்ப சிறப்பு தான், ஒன்றும் தப்பு இல்லை. 9ல் இருக்கலாம் ரொம்ப விசேஷம். ஓகே. சந்திராசிரமம் அப்படின்னா என்ன? ஏன்னா மாதத்தில் 3 நாள் நீ எங்கேயாவது போய் பேசின அப்படின்னா உன்னுடைய பேச்சு செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சந்திராஷ்டமம்ங்கிறது உண்மைதான். ஆனால் எல்லாரும் அதை பயமுறுத்துகிற அளவுக்கெல்லாம் அது ஒன்றும் மோசமான இதெல்லாம் கிடையாது. அஷ்டமம்னா என்ன, 8. அதாவது சந்திர அஷ்டமம். நம்ம ஜாதகத்தில் சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அந்த பாவத்திலிருந்து 8ஆம் பாவத்தில் கோச்சார சந்திரன் பயணிக்கும் பொழுது அதை சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம். அது சந்திரன் ஒரு ராசியில் 2.5 நாள் இருப்பார். அந்த 2.5 நாளும் நமக்கு சந்திராஷ்டமம்லாம் கிடையாது. இப்போ நம்ம கன்னி ராசியில் பிறந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ மேஷ ராசியில் சந்திரன் கோச்சாரத்தில் பயணிக்கிறார் அப்படின்னா, நம்ம இந்த கன்னி ராசியில் ஒரு கால் நம்மளுடைய நட்சத்திரம் ஹஸ்தம் 2ஆம் பாதத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஹஸ்தம் 2ஆம் பாதத்தில் இருக்கும்போது இங்கே இது 5, அதாவது இந்த கன்னி ராசிக்கு அது 5ஆவது பாதம். ஏன்னா அங்கே உத்திர நட்சத்திரத்தினுடைய 3 பாதம் இருக்கும். அண்டு சந்திரனுடைய முதல் பாதம் 2ஆவது பாதம்னு வரும்போது 5ஆவது பாதம் நம்ம பிறந்த ராசி. அங்கேருந்து அதே 5ஆவது பாதம் மேஷத்தில் 5ஆவது பாதத்தை இந்த சந்திரன் தொடும்போது ஒரு 6 மணி நேரம் அந்த முதல் பாதம் அப்படிங்கிறது
6 மணி நேரம், ஒவ்வொரு பாதத்துக்கும் சந்திரன் 6 மணி நேரம் எடுத்துப்பாரு. அந்த அந்த பாதத்திலேருந்து அடுத்த பாதத்துக்கு போறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். அந்த எக்ஸாக்ட் 5வது பாதத்துல அவர் சஞ்சாரிக்கும் போது அந்த 6 மணி நேரம் மட்டும்தான் நமக்கு வந்து சந்திராஷ்டமம்னு எடுத்துக்கணும். அதுக்குன்னு 2.5 நாளும் நீங்க வாயை மூடிட்டு இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நீங்க பாட்டுல சாதாரணமா எப்பவும் இருக்கிற மாதிரி 6 மணி நேரம் மட்டும் பிரச்சனை வரும்னா என்ன, எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நீங்க ஏன் அந்த மாதிரி வம்பு தும்புக்குள்ள போறீங்க? நீங்க பாட்டு உங்க கடமை என்னவோ அதை பண்ணிட்டு இருங்க. ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கு நீங்க பண்ணலாம். மேபி நீங்க புதுசா ஏதான ஒரு விஷயத்த வந்து அந்த 6 மணி நேரத்துக்குள்ள நீங்க போய் ஏதோ ஒரு முக்கியமான இதுல பத்திரத்துல கையெழுத்து போடுறது, இல்லை யாராவது ஒரு முக்கியமான நபரை சந்திக்கிறது, ஒரு பிஸ்னஸ் மீட்டிங், இல்லைன்னா ஒரு முக்கியமான முடிவெடுக்கிற இது, அதே மாதிரி ஒரு பொண்ணு பார்க்க போகிறது, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பவுன் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த 6 மணி நேரத்தை தவிர்த்துருங்க. மற்றபடி நீங்கள் டெய்லி என்ன பண்ணுறீங்கோ, ரெகுலர் ஒர்க் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா அந்த 6 மணி நேரம் அப்படின்றது நம்மளால சாமானிய மனிதர்களால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? கண்டுபிடிக்க முடியாது தான், பட் இதுதான் உண்மை. இது வந்து கொஞ்சம் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். ஆனால் ஜென்ரலாக நம்மளுடைய ராசி என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ உங்கள் ராசியிலேருந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 8வது ராசியில் சந்திரன் சஞ்சாரிக்கும் போது அந்த குறிப்பிட்ட பாதத்தில் போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம். அந்த 6 மணி நேரம் தான் மட்டும்தான். ஸோ அதனால நீங்க 2.5 நாள் இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அஸ்த நட்சத்திரம் எனக்கு மாமனாருக்கு வந்து சரி இருக்காதுன்னு சொல்றாங்களே, உண்மையான்னு கேட்டிருக்கேன். அதெல்லாம் முற்றிலும் தவறு. அதாவது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இவங்களால இன்னொருத்தருக்கு ஒரு ஆபத்து, ஒரு கெடுதல் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் கிடையவே கிடையாது. இப்போ ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமியாருக்கு ஆகாது அப்படிம்பாங்க, மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமனாருக்கு ஆகாது, இது மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. அந்த காலத்தில் இப்படிலாம் சொல்லி பயமுறுத்திருக்காங்க. ஆனால் இது எல்லாமே பொய். எல்லா நட்சத்திரமுமே நல்ல நட்சத்திரம் தான். 27 நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் தான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால இவங்களுக்கு கெடுதல், இவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே தப்பு. இதெல்லாம் தவறான விஷயங்கள். அது மாதிரி எதுவுமே கிடையாது. மக்கள் இதற்காக பயப்படவும் வேண்டாம். இப்போ ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரமா பொண்ணு, ஐயோ வேண்டாம் மாமியாருக்கு ஆகாது அப்படிங்கிற விஷயமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஆயில்ய நட்சத்திரத்தில் பொண்ணு எடுத்து மாமியார்லாம் 100 வயசுலாம் இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுவே ஜாஸ்தி. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, என் வீட்டில் வந்து நிறைய பைகளாக இருக்குது. அதாவது மஞ்சப்பை, இந்த கட்டைப்பைலாம் சொல்லுவாங்க, அந்த பைகளாக இருக்குது. பைகள் அதிகமாக சேர்த்து வச்சதுனால கடன் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க, அது உண்மையான்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு விஷயமே கிடையாது. மொத்தத்தில் இவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அனாவசியமான குப்பைகளை வீட்டில் சேர்க்காதீர்கள். இது ஒரு நல்ல விஷயம் தானே. எதுக்கு ஓரளவுக்கு பை தேவை நமக்கு. ஒரு 10 பை, இல்லை ஒரு 20 பை கூட வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே, ஏன்னா இப்போ எல்லாருமே ஆன்லைனில் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் கூட நிறைய பை வந்து சேரும், துணி பை எக்கச்சக்கமாக. அப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பேசிக்லி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணணும். இதில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மூட நம்பிக்கையாக இதை கொண்டு போகக்கூடாது. வீட்டில் அனாவசிய குப்பை சேர்க்கக்கூடாதுங்கிறது தான் இதனுடைய மெயின் தாத்பரியம். அதுதான். இப்போ அதனால தானே நம்மளாம் வருஷத்துக்கு ஒரு தடவை போகி பண்டிகை அன்னைக்கு என்ன பண்ணுறோம், பழையன கழிதல் புதுவன புகுதல்னு ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி பண்ணி பழசெல்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணுறோம். அது மாதிரி பண்ணாலே போகிறோம். அதுக்குன்னு பையா இருக்க சில பேர் வீட்டில் பால் பேக்கெட்லாம் சேர்த்து வைப்பாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்க? அதனால் கற்பாம்பூச்சி வரும், பல்லி வரும், இப்போ பூச்சி நிறைய வரும். எதுக்கு? வீடும் அசிங்கமாக இருக்கும். அதை எல்லாத்தையுமே அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. வேண்டாத வீட்டில் வச்சுக்கவே வேண்டாம். இன்னும் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓடாத கடிகாரம் செவத்தில் அப்படியே மாட்டி இருப்பாங்க. அதுக்கு ஒன்று பேட்ரி மாற்றணும், இல்லை தூக்கி போட்டு புதுசாக வாங்கணும். ரெண்டும் பண்ணாமல் அது அப்படியே இருக்கும், அந்த டைம் ஓடவே ஓடாது. ஸோ இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல
ஒரு பாசிட்டிவிட்டி இருக்காது. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து எப்படி வந்து அந்த கடிகாரம் ஸ்தம்பிச்சு போய் இருக்கோ நம்மளுடைய காலமும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். ஒரு கெட்ட காலத்தில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அந்த கெட்ட காலத்திலேயே நம்ம அப்படியே ஸ்தம்பிச்சு இருந்துருவோம் ஸ்டாக்னண்ட்டாக. நம்ம லைஃப்பில் முன்னேறணும், ப்ராக்ரெசிவாக போகணும் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் கண்காணிக்கணும். ஓடாத கடிகாரத்தை வச்சுக்கிறது. சில பேர் வீட்டில் இந்த உடஞ்ச சேர் இருக்கும், அப்புறம் வந்து உடஞ்சி போன கப்பன் சாசர்லாம் அதை கூட சில பேர் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி வச்சு அப்படிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தப்பு. டிஸ்போஸ் பண்ணிடணும். எதுலாம் நம்மளுக்கு தேவையில்லையோ உடஞ்சி போச்சோ தூக்கி போட்டுருங்க, புதுசாக வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் தான் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து லக்ஷ்மி கடாட்சம். இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். இதுதான். ஸோ உடஞ்சி போனது, கிழிஞ்சு போனது இதெல்லாம் யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் லக்ஷ்மியோடைய ஜஸ்ட் ஆப்போசிட் இது டைரக்ஷனில் இருக்கும். வாரத்தில் வெள்ளிக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுறோம், பைரவருக்கு ஏன் விளக்கு போடுறோன்னே தெரியல, ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்க. அதை யார் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்களோ அவங்கள தான் கேட்கணும் இந்த கேள்வி. ஆக்சுவலாக பைரவருக்கு விளக்கு போடுறதுனால இவங்களுக்கு ஒன்றும் கெடுதல்லாம் வந்துடாது. பட் அது எதுக்கு போடுறாங்க அப்படிங்கிறது, யார் சொல்லி போடுறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஜென்ரலாக காலபைரவர் அப்படிங்கிறவர் யாருன்னா காலத்தை வென்றவன். காலபைரவர்ங்கிறவர் காலத்தினுடைய கண்ட்ரோல் அவர் கையில் தான் இருக்குது. நம்ம காலம் வந்து நல்ல காலமாக மாறணும், நல்ல ஒரு வசந்த காலமாக மாறணும், நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும். நம்ம காலம் வந்து எப்போவுமே அதை நிர்ணயிக்கிறது அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, காலபைரவர்கிட்ட தான் இருக்குது. இப்போ சில பேர் வந்து நோய்வாய்ப்பட்டு ரொம்ப சீரியஸாக மரணப்படுக்கையிலலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தருணத்துலலாம் போய் காலபைரவருக்கு விளக்கு போடுறது ரொம்ப நல்லதும்பாங்க. ஏன்னா காலபைரவர் என்பவர் காலத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அவருக்கு வந்து அஷ்டமி அப்படிங்கிறது தான் எப்போவுமே சிறப்பு. காலபைரவருக்கு அஷ்டமி திதியில் போய் அவருக்கு விளக்கு போடுறது ரொம்ப விசேஷம். செவ்வரளி மாலை போடலாம், இல்லை வில்வ மாலை போடலாம். அதே மாதிரி அதுலேயும் தேய்பிரை அஷ்டமி ரொம்ப விசேஷம் காலபைரவருக்கு, அதெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி கடன் தொல்லை யாருக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கோ அவங்க வந்து காலபைரவருக்கு 27 மிளகு இருக்கு இல்லையா, பெப்பர், அந்த மிளகை வந்து 27 கவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்து அதை நல்லா நுணுக்கி ஒரு வெள்ளை துணியில் முடிச்சு போட்டு அதையே திரியாக போட்டு காலபைரவருக்கு விளக்கேற்றி வழிபட்டால் திங்கக்கிழமை பண்ணால் கடன் தொல்லை தீரும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் காலபைரவர் வழிபாடு சிறப்பு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இனம் புரியாத பயங்கள் இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் அவங்க ஆழ் மனசில் ஒரு பயம் இருக்கும், அது சொல்ல தெரியாத ஒரு பயமாக இருக்கும். எதை பார்த்தாலும் பயமாக இருக்கும். ஒரு ரோட்டில் நடந்து போனால் கூட ஐயோ நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் நிறைய சில பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட காலபைரவரை வழிபடலாம். காலபைரவ அஷ்டகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை சொல்லலாம். இதெல்லாம் சிறப்பு. காலபைரவருக்கு ரொம்ப சிறப்பான பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இவங்க கேட்குற கேள்விக்கு எனக்கு நிஜமாக வெள்ளிக்கிழமை போடுறோம், ஏன் போடுறோம் தெரியலன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா யார் போட சொன்னாங்களோ அவங்கள கேட்கணும் இந்த கேள்வி. ஆனால் பொதுவாக காலபைரவரை பற்றின விஷயம் இதுதான். ஓகே, நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. இப்போது நிறைய ஜோதிடர்கள் வந்து 8ஆம் இடம் சரி இருக்காது, 8ஆம் இடம் இருந்தால் ரொம்ப பிரச்சனை, 8 வந்து ரொம்ப ஆபத்தானது, 8ஆம் நம்பர் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி 8-8ன்றாங்க. என்னுடைய ராசி வந்து விருச்சிக ராசி, அப்போ நான் ஆபத்தானவரா? கிடையவே கிடையாது. 8 அப்படிங்கிறது அவங்க சொல்கிற மாதிரி எல்லா விதமான என்ன சொல்கிறது தீய விஷயங்களும் 8ஆம் பாவத்தில் தான் இருக்குது ஜோதிடத்தில். அதாவது ஆபத்து, விபத்து, அறுவை சிகிச்சைகள், அவமானங்கள், நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், துர்மரணங்கள், தற்கொலைகள், கொலை, இது போன்ற பல தீய விஷயங்கள் 8ஆம் பாவத்தில் இருக்குது. அதனால் நம்ம வந்து 8ஆம் பாவத்தை தவிர்க்க முடியாது. எல்லாருடைய ஜாதகத்திலையும் 8ஆம் பாவம்னு ஒன்று இருக்க தான் இருக்கும். இப்போ உங்கள் ராசியே காலச்சக்கரத்தின் 8ஆம் பாவம் விருச்சிகம் அப்படின்னா விருச்சிகத்தில் பிறந்த எத்தனையோ சாதனையாளர்கள் இருக்காங்க. அந்த 8ஆம் பாவத்தில் தான் பல நிபுணத்துவமான சில மனிதர்களும் இருக்காங்க. ஒரு இன்ஜினியரிங்னு எடுத்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்,
அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா விருச்சிகம் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும். இப்போ நிறைய பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் விருச்சிகத்தில் பிறந்தாலே அவங்களுக்கு ஆபத்து, கெட்ட விஷயம், நஷ்டம் அப்படிலாம் கிடையாது. ஆனால் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டும். சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதுக்குன்னு அவங்களுக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எல்லாமே கிடைக்கும். மற்றவங்களுக்கு சில விஷயம் ஈஸியாக நடந்தால் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைக்கிற மாதிரி, ஆனால் கிடைக்காமல்லாம் போகாது. நிச்சயமா நேயர்கள் கேட்ட ஒரு கேள்விக்குமே ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள்லேருந்து அதற்கான விளக்கம் என்ன அப்படின்றத ஒரு எபிசோட்லையுமே கொடுத்துடலாம். இவ்வளோ நேரம் தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா.